வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். அமுதவல்லியும் ராஜாத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாம தங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க மந்திரியோட காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. திடுதிப்புன்னு தனியா வந்த மகளை பார்த்து, இப்படி தனியா துணை இல்லாம வரலாமாமா, எனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தீன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ஆள் அனுப்பி இருப்பேன்னு அக்கறையோட சொல்றார் மந்திரி. இளங்கன்று பயம் அறியாது இல்லையா? அதுவும் இல்லாம அவங்க தாய்மாமா வீட்டுல இருந்ததால இந்த நாட்டுல நடந்த மாற்றங்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பும் இல்ல. எதுக்கு பார்த்தோன்ன தனியா வர்றதுல என்ன பயம் இருக்குன்னு கேக்குறாங்க அமுதவல்லி. அதுக்கு அமைச்சர் வருத்தத்தோட, இல்லம்மா, இப்ப நாடு முன்போல இல்ல. தளபதி நாகநாதனோட சர்வாதிகார ஆட்சியில நாடு சீர்கட்டு கிடக்குது. இந்த கொடுங்கோல் ஆட்சியினால மக்கள் கொந்தளிச்சு இருக்காங்க. அதுக்காகத்தான் சொன்னேன்னு காரணம் சொல்றார் அமைச்சர். இப்படி நாட்டை பத்தி அமைச்சர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆட்சியில இருக்கிற விக்ரமனுக்கோ நாகநாதனுக்கோ அந்த கவலை கொஞ்சம் கூட இல்ல. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு விக்ரமன் கிட்ட, மன்னனா நீ உல்லாசமா வாழணும்னா இது மாதிரி பல வரிகளை போடத்தான் செய்யணும்னு தன்னோட அக்கிரம செயல்களுக்கு காரணம் சொல்ல, அதை கேட்டு விக்ரமன் சிரிச்சுட்டு, மாமா நீங்க எதை சொன்னாலும் புத்திசாலித்தனமாவே சொல்றீங்கன்னு மெச்சுறார் அவர். அதுக்கு நாகநாதன், எல்லாம் உனக்காகத்தான் விக்ரமா, பணம் பத்தலைன்னு இன்னும் பல புதிய வரிகளை கண்டுபிடிச்சு இருக்கேன்னு சந்தோஷமா சொல்றார் நாகநாதன். இப்படி அவங்க ஆடம்பரமா வாழ்றதுக்காக மக்கள் மேல பல வரிகள் திணிக்கப்பட்டு பெரும் கொடுமைகள் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாட்டுல பயங்கரமான அநீதியும் அட்டூழியங்களும் தலைவிரிச்சு ஆடுது. கேட்க வேண்டிய மன்னனே தோல்பாவையா இருக்கும் போது யாருதான் கேட்கறது? இதையெல்லாம் அடக்குறதுக்கும் ஒருத்தர் கிளம்பதான் செய்யறார். அவர்தான் பார்த்திபன். மக்களை சிறைப்பிடிச்சுக்கிட்டு போற வீரர்களை மாறு வேஷத்துல பொன்னனோட தடுத்து நிறுத்தி, இவங்க எல்லாம் என்ன குற்றம் செஞ்சாங்க, எதுக்காக இவங்களை கைது செஞ்சுக்கிட்டு போறீங்கன்னு பார்த்திபன் கேட்க, அதுக்கு அந்த வீரர்கள்ல ஒருத்தன் அதை கேட்க நீ யாருன்னு கேக்குறான். அப்ப பக்கத்துல இருந்த பொன்னன், உங்க அப்பன் கேக்குற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லலைன்னா உங்களை எல்லாம் ஒரே அமுக்குன்னு சவுண்டு கொடுக்க, அப்ப அந்த வீரர்கள்ல ஒருத்தன் பொன்னனை அடையாளம் காண அவங்கள பிடிக்க வீரர்கள் முயற்சி பண்றாங்க. வீரர்களோட பார்த்திபனும் பொன்னனும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல வீரர்கள் குதிரையில வர பார்த்திபனும் பொன்னனும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. குதிரையில ஏறி பார்த்திபனும் பொன்னனும் ஓட அவங்கள வீரர்கள் குதிரையில துரத்திக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல குதிரைகளை ஆத்தோரமா விட்டுட்டு 2 பேரும் ஆத்துக்குள்ள குதிச்சு வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. எவ்வளவு நேரம் தான் நீந்த முடியும்? அப்ப அந்த பக்கமா ஒரு படகு போகிறத பார்த்து பார்த்திபனும் பொன்னனும் உதவிக்காக குரல் கொடுக்கறாங்க. அந்த படகு செலுத்திக்கிட்டு போறது வேற யாரும் இல்ல, அமுதவல்லியும் அவங்களோட தோழி ராஜாத்தியும் தான். தண்ணீரை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ராஜாத்திய அமுதவல்லி படக அவங்க பக்கமா செலுத்த சொல்றாங்க. அமுதவல்லியும் ராஜாத்தியும் கை கொடுத்து பார்த்திபனையும் பொன்னனையும் தங்களோட படகுல ஏத்தி 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. கரையில ஈர துணியை காய வச்சபடி பார்த்திபன் அமுதவல்லி கிட்ட, அழகான பெண்கள் தனியா வர்றது ஆபத்து இல்லையான்னு கேட்க, அதுக்கு அமுதவல்லி, அந்த ஆபத்து உங்க மூலமா வராம இருந்தா சரின்னு சொல்ல, பார்த்திபனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கவலையோட, உங்களுக்கு ஏன் என் மேல இந்த சந்தேகம்னு கேட்க, ஆளை அள்ளி விழுங்குற உங்க பார்வைன்னு அமுதவல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காத பார்த்திபன், அதுல தவறுன்னு இருக்குது, நீங்களே சொல்லுங்க. அந்திவானத்து சூரியனோட செந்நிற ஒளியை கண்டு உங்களோட சிந்தைய பறிகொடுத்தது இல்லையா? நிர்மலமான நீர்ல மலர்ந்திருக்கும் நீலோத்பல மலர கண்டு மயங்கி நின்னது இல்லையா? அத்தனை அழகும் ஒன்னா சேர்ந்த பேரழகி நீங்க. கலை உள்ளம் படைச்ச என்னால அதை ரசிக்காம இருக்க முடியுமான்னு அவர் பேச 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேர் மட்டும் காதல் பேச்சு பேசல. இன்னொரு பக்கம் ராஜாத்தியும் பொன்னனும் காதல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திபன் அமுதவல்லிக்கு நன்றி சொல்ல, நான் வருகிறேன்னு அமுதவல்லி கிளம்புறாங்க. மறுபடியும் எப்போன்னு பார்த்திபன் கேட்க, நாளைக்கு இதே நேரம் இதே இடம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அமுதவல்லியும் ராஜாத்தியும். ஏற்கனவே வரி கொடுமையாலையும் சர்வாதிகார ஆட்சியாலையும் குதிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் மன்னர்கிட்ட முறையிடுறதால ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு அமைச்சர்கிட்ட முறையிடுறாங்க. அமைச்சரே, இந்த ராஜாங்கத்துல நாங்க படுற கஷ்டத்தை நீங்களாவது கேட்க கூடாதா? எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஏழைகள் பசியால சாகுறோம். வரிச்சுமையினால எங்க பொண்டாட்டி தாலி உட்பட எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம். ஐயா, நியாயம் தெரிஞ்ச நீங்களாவது இதை எடுத்து சொல்லக்கூடாதா? உங்க முகத்தை பார்த்துதான் நாங்க இன்னமும் பொறுமையா இருக்கோம். இல்லைனா நாங்க இந்த ராஜாங்கத்தின் கோபத்தோட மக்கள் கொதிக்க. உடனே அவசரமா அமைச்சர், ஆத்திரப்படாதீங்க, தவறான பாதையில இறங்கிடாதீங்க, மகாராணி கிட்ட சொல்லி உங்களோட குறைகளை தீர்க்க முயற்சிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து மக்களை அனுப்பி வைக்கிறார் அமைச்சர். அமைச்சர் மகாராணி கிட்ட சொல்ல, அதை கேட்டு கோவத்தோட, அவமானம், அறநெறியில நின்னு ஆட்சி புரிஞ்ச மன்னர் குலத்துக்கு இது மாபெரும் களங்கம். வளையாத நீதி, வலுவாத தர்மம், சாயாத செங்கோல், அத்தனையும் இன்னைக்கு சாயிரதா? கூடாத அமைச்சரே, கூடாதுன்னு கோபத்தோட எந்திரிக்கிறாங்க ராணி. இப்பவே நான் விக்ரமனை சந்திச்சு இந்த கொடுமைகளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மகனை பார்க்க போறாங்க மகாராணி.
மாமா பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற விக்ரமன் தாயோட பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.